श्रीरंगवीर रघुपुंगववेदमौली गुरुवीरतीन्द्र करुणा परिणामबोधं शेषाचले सुचिरबोधितछात्रवृन्दं शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். யதீந்திரமய தீபிகாவில் சப்தாவதாரம் பார்த்துன்னு இருக்கோம். நடுவில் சில சங்கடங்கள், அதனால் கொஞ்ச நாள் படிக்கிறதுனால யதீந்திரமய தீபிகையை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. எம்பெருமான அனுகிரகத்தினால நேற்றோட அந்த ஏற்பட்டிருந்த பெரிய பாதிப்புகள்லாம் கொஞ்சம் விலகி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னிலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே சப்தாவதாரம் ஆரம்பித்து நாம் அதனுடைய லக்ஷணத்தை பார்த்தோம். அனாப்த அனுப்த வாக்கிய ஜனித்த ததர்த்த விஜானம் சப்தஜானம் தற்கரணம் சப்த பிரமாணம் அப்படின்றத பார்த்தோம். ஆப்தனால் சொல்லப்படாததாக இருக்கக்கூடியதான ஒரு வாக்கியம், அந்த வாக்கியத்தின் மூலமாக ஏற்படக்கூடியதான ஒரு ஞானம், அந்த ஞானம் சாப்த ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியது எதுனா சப்த பிரமாணம். வேதத்தை பௌருஷேயம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பௌருஷேயம் அப்படின்னால் ஒரு புருஷனாலே பண்ணப்பட்டது. இதுதான் அனுமானம் அவர்களை பொறுத்த வரைக்கும். வேதஹா பௌருஷேயா வாக்கியத்வாத் பாரதாதிவது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபாரதம் எப்படி வாக்கியமாக இருக்குது, ஆனால் அது வியாசரால் பண்ணப்பட்டது ஒரு கிரந்தம். வியாசரால் பண்ணப்பட்ட கிரந்தமாக இருக்கிறபடியினால மகாபாரதம் என்பது பௌருஷேயம். அதை போலவே வேதமும் வாக்கியமாக இருக்குது. சத்தியம் வத, தர்மம் சர, இந்த மாதிரி வாக்கியமாக இருக்குது. இப்படி வாக்கியங்களாக இருக்கின்றபடியினால வேதமும் பௌருஷேயம் அப்படின்னு சொல்கிறா நையாயிக்கர்கள், வைசேஷிகர்கள். இவெல்லாம் அதை கண்டிக்கிறார் இந்த இடத்துல. அனாப்த அனுப்த அப்படின்னு போட்டபடினால இப்போ ஒரு ஜீவன் ஒரு விஷயத்தை எழுதியிருந்தால் அதில் ரஜோகுணத்தினாலேயும் தமோகுணத்தினாலேயும் சில தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போது பதஞ்சலி யோக சூத்திரம் இருக்குது. யோக சூத்திரத்தினுடைய, யோக மதத்தினுடைய பிரவர்த்தகர் சாக்ஷாத் வக்தா ஹிரண்ய கர்ப்பர், அதாவது சத்துர்முக பிரம்மா. சத்துர்முக பிரம்மா தான் யோக மதத்தை ஆரம்பித்து வைக்கிறார். அதன் பிறகு பதஞ்சலி அதை பின்தொடர்ந்து சூத்திரங்களை ஏற்றார். பக்தா யாரு? சாக்ஷாத் சத்துர்முக பிரம்மா. நமக்கு எப்படி வக்தா நாராயணன் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி வக்தா
சதுர்முக பிரம்மா. ஆனாலும் கூட சதுர்முக பிரம்மா யோக சூத்திரத்தை, யோக மதத்தை ஆரம்பித்து வைத்திருந்தாலும் கூட சதுர்முக பிரம்மாவும் ஜீவனானபடியினால அங்கேயும் ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு, தமோகுணத்தினுடைய வெளிப்பாடு இவைகள்லாம் இருக்கும் என்கின்ற காரணத்தினால அங்கேயும் இந்திரிய கரணதோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் வேதத்தில் அப்படிப்பட்ட கரணதோஷங்கள்லாம் இருக்காது. வேறொன்றினால் இது பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வேதம் என்பது நித்தியமாக இருக்கக்கூடியது, அனாதியாக இருக்கக்கூடியது, அபௌருஷேயமாக இருக்கக்கூடியது அப்படின்றது இந்த லட்சணத்திலேருந்து தெரிகிறது நமக்கு. இதுவரைக்கும் போன கிளாஸில் கூட பார்த்தோம். அதுக்கு மேலே நனு வேதவாக்கியானாம் மீமாம்சகைஹி காரியபரத்தையைவ பிராமான்ய ஸ்வீகாராத் சித்த பிரம்மபரவாக்கியானாம் வித்பத்தி அசம்பவாச்ச கதம் பிராமான்யம் இது சேத் ந. இங்கே ஒரு பூர்வபக்ஷம் ஒன்று பண்ணுறாங்க. மீமாம்சகர்கள் இந்த இடத்துல பூர்வபக்ஷிகளாக இருக்கிறார்கள். மீமாம்சக மதத்தை பொறுத்த மட்டிலும் வேதவாக்கியங்களுக்கு பிராமான்யம் உண்டு. ஆனால் எப்படிப்பட்ட வேதவாக்கியங்களுக்கு பிராமான்யம் அப்படின்னு கேட்டால், இதை செய், இதை செய்யாதே அப்படின்னு சொல்லக்கூடியதான காரியபரத்தையைவ பிராமான்ய ஸ்வீகாராத். வேதத்தில் வேதம் ரெண்டு விதம், கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் அப்படின்னு வேதம் ரெண்டு விதம். இப்போ கர்மகாண்டத்தை பொறுத்த மட்டிலும் பிராமான்யத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பிரம்மகாண்டத்தினுடைய பிராமான்யத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் பிரம்மகாண்டத்தினுடைய பிராமான்யத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டால், பிரம்மகாண்டம்னா அர்த்தவாதம். அர்த்தவாதம்னா ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவைகள் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே வெறும் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். போன வாரமே சொன்னேன், எப்படிப்பட்டது ஒரு பொருள். இப்போ ஸ்ரீகாந்தவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஸ்ரீகாந்தன் நல்லவன், அவ்வளோதான். அதோட அனைத்தும் பூர்த்தியாகிறது, எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அவர் மதுராந்தகத்தை சேர்ந்தவர், அவர் இன்னாருடைய பிள்ளை, இந்தந்த காரணங்கள்னால அவருக்கு இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள் பொதுவாக பார்த்தால் யஜேத ஸ்வர்க காமஹா, சொர்க்கத்தை அடைய வேண்டுமென்றால் இந்த யாகத்தை செய் அப்படின்னு சொல்லியிருக்கு. நகலஞ்சம் பக்ஷேத், வெளியில் கண்ட இடங்களில் சாப்பிடக்கூடாது, ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கான வேத வாக்கியம் நகலஞ்சம் பக்ஷேத். இப்போது வேத வாக்கியங்களை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். விதி வாக்கியங்கள், நிஷேத வாக்கியங்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கோம். விதி வாக்கியம் எது?
யஜேத ஸ்வர்க காமஹா அப்படின்றது விதி வாக்கியம். இதை செய் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விதி வாக்கியங்கள். நிஷேத வாக்கியம் எது? இதை செய்யாதே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிஷேத வாக்கியங்கள். நகலஞ்சம் பக்ஷேத் அந்த மாதிரி. இப்படி விதிவாக்கியங்களாக இருந்தாலோ அல்லது நிஷேத வாக்கியங்களாக இருந்தால் மட்டுமே வாக்கியங்களுக்கு பிராமான்யமானது சித்திக்கும். அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதை பிரமாண வாக்கியமாக ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த பிரமாண வாக்கியத்தை கொண்டு மற்றொன்றினை நிரூபிக்க இயலும். உபனிஷத் வாக்கியங்கள்லாம் கிடையாதுன்னு நான் சொல்லலை. அதுக்கெல்லாம் பிராமான்யம் கிடையாது. ஒரு குழந்தை அழறது, அழுதுண்டே சில வார்த்தைகளை பேசுறது, அதுக்கெல்லாம் பிராமான்யத்தை எடுத்துக்க முடியுமா? என் பையன் இருக்கான், இப்போது 5th படிக்கிறான், அவனை நான் ஏதோ வெய்கிறேன், அழறான், அழுதுண்டே வந்து என்ன சில வார்த்தைகளை திட்டுறான், என்ன நிந்திக்கிறான். உடனே என்ன பண்ணுறேன் நான்? அந்த நிந்திக்கிற சொற்கள் எல்லாத்துக்கும் பொருள் எடுத்துட்டு நான் வந்து அவன் மேலே மேலும் கோச்சிக்கிறேனா? கோச்சிக்க மாட்டேன். ஏன்? அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறான் எத்தையோ. இப்போ நான் எங்கள் அப்பாவை ஏதாவது சொல்கிறேன், எங்கள் அப்பா ஏதாவது எனக்கு ஏன்டா அப்படி சொன்னேன்னு கேட்கவா போகிறார்? கேட்க மாட்டார். அவன் எதோ சொல்லிட்டு போகிறான். எனக்கு 42 வயசு ஆகுது, என் பையனுக்கு 10 வயசு ஆகுது. ஒருத்தர் இப்படி தான் எடுத்துன்னு போகிறார். அது என்ன காரணம்? அதுக்கெல்லாம் பிராமான்யம் கிடையாது. எதையோ பையன் உளறிட்டு போகிறான், போ எதையோ சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லையோ? அந்த மாதிரி உபனிஷத் வாக்கியங்களை மீமாம்சகர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பிராமான்யம் கிடையாது, அதெல்லாம் அர்த்தவாதம். அர்த்தவாதானாம் பிராமான்யம் நசம்பவதி அப்படின்னு சொல்லப்படுறது. அர்த்தவாத வாக்கியங்களுக்கெல்லாம் பிராமான்யம்லாம் கிடையாது. ஒன்று, உபனிஷத் வாக்கியங்களுக்கு பிராமான்யம் கிடையாதுன்றதுக்கு ஒன்று, காரியபரத்தைவ பிராமான்ய ஸ்வீகாராத். இன்னொன்று, சித்த பிரம்மபர வாக்கியானாம் வித்பத்தி அசம்பவாச்ச கதம் பிராமான்யம். சித்த பிரம்மபர வாக்கியானாம், சுவாமி இப்போது பிரம்மம் என்பது கர்மகாண்டத்தில் சித்தித்து விட்டது. ஏற்கனவே சித்தித்த ஒரு பொருளை மீண்டும் சாதிக்க முயன்றால் அதற்கு பேர் வந்து சாஸ்திரத்தில் சித்த சாதனம் அப்படின்னு தோஷம். அரைச்சமாகவே அரைக்கிறதுன்னு அர்த்தம். ஏன் அரைச்சமாகவே அரைக்கிறீங்க? அரைச்சமாகவே அரைச்சா அதில் உற்பத்தி ஏதாவது புதுசாக கிடைக்க போகிறதா? பிரம்மம் எப்படிப்பட்டது என்பது கர்மகாண்டத்தில் முழுமையாக சொல்லப்பட்டதான ஒரு விஷயம். ஏற்கனவே கர்மகாண்டத்தில் முழுமையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை மறுபடியும் எடுத்து அலசி ஆராயறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் இல்லையே. நனு வேதவாக்கியானாம் மீமாம்சகைஹி காரியபரத்தைவ பிராமான்ய ஸ்வீகாராத் சித்த பிரம்மபர வாக்கியானாம் வித்பத்தி அசம்பவாச்ச கதம் பிராமான்யம் இது சேத் ந. அதுக்கெல்லாம் பிராமான்யம்லாம் கிடையாது, போயிட்டு அப்படின்னு மீமாம்சகர்கள் சொல்கிறார். அதற்கு சித்தாந்திகள் பதில் சொல்கிறா, ந, இந்த மாதிரி ஒரு வாதம்லாம் கிடையாது சுவாமி, கண்டிப்பாக பிராமான்யம் உண்டு.
எப்படி? ரெண்டு விஷயம். कार्यपरतया प्रामाण्य स्वीकारात्, सिद्ध ब्रह्म परवाक्यानाम उपासनान्वय स्वीकारात्. உபனிஷத் வாக்கியங்களும் உபாசனத்தை செய் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனோ பிரம்மேத்யுபாசீத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. மனசா பிரம்மத்தை உபாசனம் செய்ய வேண்டும். மனஸ்தாம் பிரம்மம், மனோ பிரம்மேதி உபாசீத, உபாசீத அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ கேட்டதுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம். நீ என்ன கேட்ட? காரியபரத்தையைவ பிராமான்ய ஸ்வீகாராத் அப்படின்னு நீ சொன்ன. காரியபரத்தையா பிராமான்யமானது கடைச்சுடுத்து உபனிஷத் வாக்கியத்தில். எங்கே? மனோ பிரம்மேத்யுபாசீத அப்படின்றதுனால. உபாசனத்தை செய், இப்படி செய்யக்கூடாது அப்படின்றதுலாம் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி காரியபரத்தையா பிராமான்ய ஸ்வீகாராத்துன்னு சொன்னியே, அது தேவையே இல்லை. நீ தேவைன்னு சொன்ன, அதுக்கு ஒரு வாக்கியத்தை நாங்கள் காமிச்சிட்டோம் உபனிஷத் வாக்கியத்திலையும். மற்றும் ஒன்று தேவையே இல்லை. அந்த மாதிரியான ஒரு வாதமே தப்பு. ஏன் அப்படின்னா, ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ லோகத்தில் பிதா தே சுகமாஸ்தே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. பிதா தே சுகமாஸ்தே, அப்பா சௌக்கியமாக இருக்கின்றார் அப்படின்னு ஒருத்தர் என்னை பார்த்து சொல்கிறார். நான் பெருமாள் சேவிக்க போகிறேன். கோவிலில் ஒருத்தர் பார்த்துட்டு உங்கள் அப்பா சௌக்கியமாக இருக்கார் அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறார். உடனே நான் என்ன பண்ணுவேன்? அந்த வாக்கியத்தை கேட்ட உடனே என் மனசில் சந்தோஷம் ஏற்படும். தேவையில்லாத ஒரு பையனாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? அந்த வாக்கியத்தை கேட்டு வெறுப்படைவான். சந்தோஷமோ துக்கமோ அந்த வாக்கியத்தை பார்த்து ஏற்படும். மனசு விகாரத்தை அடையும். 99.99% இருக்க பசங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஏதோ ஒரு அயோக்கியன் இருப்பான் பாருங்க, அவனுக்கு துக்கம் ஏற்படும். ஏதோ ஒன்று ஏற்படும் இல்லையா? பிதா தே சுகமாஸ்தே, உங்களுடைய அப்பா சௌக்கியமாக இருக்கிறார். அதை கேட்ட உடனே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். இப்போ காரியபரத்தையா பிராமான்யம்னு சொன்னீங்க, இதில் என்ன காரியம் இருக்கு? இதை செய் அதை செய்யாதேன்னு சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு மட்டும்தான் பிராமான்யம்னு சொன்னீங்க. லோகத்தில் லௌகிக உதாரணம் நான் காமிச்சிருக்கேன். பிதா தே சுகமாஸ்தேன்னு, உங்கள் அப்பா சௌக்கியமாக இருக்கிறார். ஒன்றும் பண்ண சொல்லியே. உங்கள் அப்பா சௌக்கியமாக இருக்கிறார்ன்ற இடத்துல இதை செய் இதை செய்யாதே ஒன்றுமே சொல்லலையே. அப்படி இருக்கும்போது காரியபரத்தையா பிராமான்யம் எப்படி சொல்லுவேன்? லோகசித்தபர வாக்கியஸ்யாபி போதகத்துவ தரிசனாத்து, லோகத்தில் இருக்கக்கூடிய சாமானிய வாக்கியத்தை கொண்டே போதகத்துவம் நிரூபிக்க இயலும். அதனால் இதை செய் அதை செய்யாதேன்னு சொன்னதுகளுக்கு மட்டும்தான் பிராமான்யம் உண்டு, மற்றவைகளுக்கு கிடையாதுன்னு சொல்லாதே. வாக்கியங்களுக்கு ஸ்பஷ்டமான வாக்கியங்கள் எதெல்லாம் இருக்கோ, அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம், சம்சயம், அந்நிதா ஞானம், விபரீத ஞானம், இவைகள்லாம் இல்லாத வாக்கியங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்திற்கும் பிராமான்யமானது லோகத்தில் உண்டு. எங்கள் அப்பா சௌக்கியமாக இருக்கிறார், அதாவது பிதா தே சுகமாஸ்தே, தே உன்னுடைய பிதா அப்பா சுகமாஸ்தே சுகமாக இருக்கிறார்
இப்போ அதை கேட்ட உடனே எனக்கு ஏற்பட்டது பார்த்தீங்களா சந்தோஷம். அந்த சந்தோஷம்தான் பிராமான்யம். எப்படி சந்தோஷம் ஏற்பட்டது? சொன்னவர் வாக்கியத்தில் இருக்கக்கூடியதான விசுவாசம். அவர் நேற்றைக்கு ஏதோ ஊருக்கு போயிருக்கார், அங்கே எங்கள் அப்பாவை பார்த்துருக்காருன்ற ஒரு நம்பிக்கை. இதனால லௌகிக வாக்கியங்களில் எப்படி பிராமான்யமானது கிடைக்கிறதோ அதே மாதிரியே வேத வாக்கியத்தில் பிராமான்யமானது கிடைக்கிறது. அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே இப்படிலாம் சொன்னால் ஆனந்தமாக பெருமாளை நான் அனுபவிக்கிறேன். என் மனசில் ஒரு விகாரம் ஏற்படுறது, அனுபவிக்கிறேன். சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு சொன்னால் அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நான். எப்படி எஜேத சொர்க்க காமஹாவது அந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரி, இன்னொரு வாதம் சொன்ன நீ ஏற்கனவே சித்தித்த ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கக்கூடிய காரணத்தை நிரூபிக்கிறதுனால விற்பத்தியானது ஏற்படாது. விற்பத்தி ஏற்படுறதுக்கான பிரசக்தியே இல்லையே, அரைச்சமாவே ஏன் அரைக்கிற? நாங்களே தான் அதை பற்றி 100% தெளிவாக சொல்லிட்டோமே, நீ வேறு என்ன சொல்ல போகிற இப்போ? அப்படின்னு அடுத்த வாதத்துக்கு பதில் சொல்கிறார். பாலானாம் லோகே மாதா பித்ரு பிரவருத்திபிஹி அம்ப தாத்த மாதுல சந்திராதிஷு அங்குல்யா நிர்திஷ்ய ததபிதாயினா சப்தான் பிரயுஞ்சானைஹி கிரமேண பூயः சிக்ஷிதானாம் தத்தத் அர்த்த புத்தியுத்பத்தி தர்சனாத் வேதேபி परिनिष्पन्नेपि अर्थे शब्दस्य बोधकत्वं संभवति इति न अप्रामाण्य शंकावकाशः. சரி, இப்போ குழந்தைங்க இருக்கு. ஒரு வயசு குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு அம்மா என்ன பண்ணுறா, இது நான் தான் அம்மா, அம்மா கிட்டவான்றா இல்லையா? அம்மா அம்ப அப்படின்னா அம்மா, தாத்த அப்படின்னா அப்பா. தாத்தன்னா அப்பா, தாத்தன்னா தாத்தா கிடையாது, தாத்த அப்படின்னா அப்பா. அது தமிழில் தாத்தான்னு ஆயிடுத்து, அது வேறு விஷயம். சம்ஸ்கிருதத்தில் தாத்த அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் சொல்கிறார் இல்லையா, தாத்த ஸ்துதே மதுபித ஸ்துதிலேஷவஷ்யாத் கர்ணாமிருதே ஸ்ருதிஷதே அனவாப்த பூர்வம் தொன்மௌலிகந்த சுபகாம் கிருத்தியமாலாம் லேபே மகத்தர பதம் குணம் பிரசாதம் சொல்கிறார். பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்னு ஏன் பேர் ஏற்பட்டது? சில பேர் சொல்கிறா விஷ்ணுவனுடைய மனசில் இவர் இருக்கார், இவருடைய மனசில் விஷ்ணு இருக்கார், அதனால் இவருக்கு பெரியாழ்வார்னு பேர். எம்பெருமான் ரங்கநாதனுக்கு மாமனாராக இருக்கார். ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் ரங்கநாதனுக்கு மாமனாராக இருக்கிறார், அதனால் அவருக்கு பெரியாழ்வார் அப்படின்னு பேர். ஆனால் தேசிகன் சொல்கிறார், பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார், விஷ்ணு சித்தருக்கு பெரியாழ்வார்னு எப்படி பேர் ஏற்பட்டதுன்னா, தேவி உன்னால் தான் ஏற்பட்டது, வேறு யாராலையும் ஏற்படலை, உன்னால் மட்டும்தான் ஏற்பட்டது. ஏன்னா நீ சூடி கொடுத்த மாலையை கொண்டு போய் ரங்கநாதனுக்கு சமர்ப்பிச்சார் இல்லையா, அதனால் மற்ற எந்த ஆழ்வாரும் அந்த காரியத்தை பண்ணலையே. இப்போ ஏற்பட்ட விசிஷ்டாத்வைத்த தத்துவத்தை அனாயாசமாக நிரூபித்து காமித்தார். அதனால்
அவருக்கு பெரியாழ்வார், உன்னால் அவருக்கு பெரியாழ்வார் அப்படின்ற ஒரு பெயரானது ஏற்பட்டது. தாத்தான்னா அப்பா, மாத்துலன்னா மாமா, சந்திராதிஷு சந்திரன், நிலா பாரு நிலா பாரு அப்படின்னு சொல்கிறாள்ல, அங்குல்யா நிர்திஷ்ய, கையால் காமிச்சு விரலால் காமிச்சு அங்கே பாரு, இது அப்பா, இது இது மாதுளர், இது சந்திரன். ததபிதாயினா சப்தானு, அந்தந்த சொற்களை மீண்டும் மீண்டும் சொல்லி பிரயுஞ்சானகி, அதை மறுபடியும் மறுபடியும் பிரயோகப்படுத்தி கிரமேண, இன்னைக்கு அப்பாவை காமிச்சிட்டு நாளைக்கு இன்னொருத்தரை காமிக்காமல் ஒரே ஆளையே திருப்பி திருப்பி காட்டுறோம்ல, அப்பா வேண்டாம் மாத்துளர்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி மாத்துளர் பாரு பாரு, இவர் தான் மாமா பாரு அப்படின்னு, என் மச்சனை இருக்கான் அவனை பார்த்து இதுதான் மாமா பாரு அப்படின்னு சொல்கிறோம். நாளைக்கு யாரோ ஒருத்தர் தெருவில் போகிறவரை பார்த்து பாரு பாரு மாமா பாரு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லை, கிரமேண பூயா சிக்ஷிதானம், மீண்டும் மீண்டும் சிக்ஷை பண்ணால் கூட தத்தது அர்த்த புத்தி உற்பத்தி தரிசனாத்து, புதுசு புதுசாக அர்த்தங்கள் கிடைக்கிறதா இல்லையா? குழந்தை 1 வயசில் அப்பா யாருன்னு பார்த்துக்கிறது, அதே குழந்தைக்கு 5 வயசில் அப்பா யாருன்னும்போது அப்பாவோட பேர், அப்பாவோட ஊர் எல்லாம் தெரிகிறது. அதே குழந்தைக்கு 10 வயசில் அப்பாவோடைய குணாதிசயங்கள் எல்லாமே புரியுறது. அதே குழந்தை 15 வயசில் வரும்பொழுது அப்பாவோட ஒரு விரோத போக்கானது ஏற்படுறது. ஒரு 25 வயசு வந்தால் அப்பா விரோதமாகவே ஆயிடுறார். அப்புறம் 40 வயசு ஆன உடனே அப்பா நல்லவர் அப்படின்னு தோன்றது. அப்போது தத்தது அர்த்த விற்பத்தி தர்ஷனாத்து கிடைக்கிறதா இல்லையா? மறுபடியும் நிலா காட்டுறோம். எங்கள் அம்மா எனக்கு 1 வயசில் நிலா காமிச்சா, அப்போ எனக்கு எதுவும் தோணலை, ஏதோ ரவுண்டாக ஏதோ ஒன்று இருந்தது. 5 வயசில் பார்த்தேன், அது வட்டமாக இருப்பது என்பது தெரிந்து கொண்டேன், வெள்ளையாக இருப்பதை தெரிந்து கொண்டேன். 10 வயசில் பார்த்தேன், அதில் ஏதோ கலங்கங்கள்லாம் இருக்கிறத பார்த்தேன். 15 வயசில் பார்த்தேன், அது பௌர்ணமி சந்திரன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். 20 வயசில் பார்க்குறேன், ஒரு பொண்ணுடைய அழகான முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. காளிதாசன் சொல்கிறான் சந்திரைவ முகம் அப்படின்னு. அந்த மாதிரி சந்திரைவ முகம், அந்த என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுடைய முகம் போலவே இருக்குது அந்த சந்திரன் அப்படின்னு எனக்கு 20 வயசில் தெரிகிறது. 25 வயசில் நான் தெரிஞ்சின்றது தப்புன்னு தெரிகிறது. இப்போது இப்படி தான் இருக்கா இல்லையா? ஒரே வஸ்துவை மறுபடியும் மறுபடியும் பார்ப்பதனால பல விற்பத்திகள் கிடைக்கிறதா இல்லையா? அதுபோல் வேதேபி, வேதத்தில் கூட பரிநிஷ்பன்னே அர்த்தே, பரிநிஷ்பன்னமாக இருக்கக்கூடியதான இந்த அர்த்தத்தில் சப்தஸ்ய போதகத்துவம் சம்பவதி, ஏற்கனவே அர்த்தமானது கிடைக்கப்பெற்றிருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லுவதனால் புதிதாக அர்த்தங்களானது நமக்கு கிடைக்கும். அதனால் என்ன அப்பிராமான்ய சங்கா அவகாசா, இந்த வரி உபனிஷத் வாக்கியங்களுக்கு அப்பிராமான்யம் அப்படின்ற சங்கையை ஏற்படுத்தக்கூடாது. பிராமான்யம் எப்படி கர்மகாண்டத்து வாக்கியங்களுக்கு உண்டோ அதுபோல பிரம்மகாண்ட வாக்கியங்களுக்கும் உண்டு அப்படின்னு சித்தாந்தம் சொன்னார். தர்ஹி ஆபிச்சாராதி பிரதிபாதக வேதாம்சஸ்ய கதம் பிராமான்யமிதி ந சங்கனியம். இப்போ வேதமே ஆபிச்சாராதி பிரயோகங்கள்லாம் சொல்லியிருக்கா. எனக்கு ஒருத்தரை பிடிக்கல, ஷேனேன அபிச்சரன் யஜேத அப்படின்னு இருக்கு வாக்கியம்.
ஒரு கழுகை என் எதிரியின் இடத்துல ஏவி விடுறது. அதுதான் சேனேன அபிச்சரன் எஜேத்தை, ஆபிச்சாரிக்க பிரயோகம். அது போய் அவளை சாவடிச்சுட்டு வந்துடும். நீங்கள் சாதாரணமாக கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பின்னி சூன்யம், குட்டி சாத்தானை ஏவி விடுறது அப்படிலாம் நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோமே. அந்த மாதிரி ஏவி விடுறது. இப்போ அதுக்கெல்லாம் பிராமான்யம் உண்டா? அதுக்கெல்லாம் எப்படி பிராமான்யம்? அதுக்கெல்லாம் பிராமான்யம் தேவையில்லையே. நல்ல வாக்கியமாக இருந்தால் பிராமான்யம் உண்டு. அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பிராமான்யம் உண்டா? அவன் துக்கத்தை அனுபவிக்கிற வாக்கியங்களுக்கெல்லாம் பிராமான்யம் உண்டா? ஏன் கிடையாது? கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. தஸ்ய திருஷ்டபல தர்சனேன அதிருஷ்ட ஸ்வர்காதி பலசாதனாதவ் பிரவருத்தி பிரயோஜகத்வாத். இப்போ அதனால் வரக்கூடிய திருஷ்ட பலன், கண் கூட வரக்கூடிய பலனை பார்த்துட்டு, இப்போ அந்த கழுகுக்கு சொர்க்கம், யார் மேலே ஏவி விடுறனோ அந்த ஏவி விட்டவனுக்கு அதனால் சொர்க்கம், ஏவரை எனக்கு நரகம், இதெல்லாம் பார்த்துன்னு தானே இருக்கும். அப்போ பிராமான்யம் உண்டு. யூபாதி வாக்கியம் து ஆதித்யவத் யூப பிரகாசனகரம். வேதத்தில் ஆதித்யோ யூபஹா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. யூபஹன்னா இந்த அக்னிசோமியம் பசும் ஆலபேத்த அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த மாட்டை கொன்று, மாடுன்னு சொல்கிறா ஆடுன்னு சொல்கிறா எது வேணால் வச்சுக்கோங்களேன், அதை கொன்று அதனுடைய வயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஆர்கன், வபா அப்படின்னு ஒரு ஆர்கன், அந்த ஆர்கனை யாகத்தில் பிரட்சிப்தம் பண்ணணும் அப்படின்னு யாகத்தில் அவிர்பாகமாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா வேதத்தில். மீமாம்சகர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த மாடு இருக்கு இல்லையா, அந்த மாடோ ஆடோ அதை 48 நாள் கட்டி வைக்கணும். அந்த கட்டுற கோம்புக்கு பேர் யூபகான்னு பேர். அதனால் அது மோட்சத்திற்கு செல்கிறது. இந்த காலத்தில் யாரும் பண்ணுறதில்ல, பழைய காலத்தில் பண்ணிட்டு இருந்தான். ஆதித்யோ யூபகா. அந்த ஆதித்யனை போன்ற ஆதித்யோ யூபகான்னு ஆதித்யனை சூரியனேவா அந்த கம்பத்தில் இருக்கான். சூரியனை போன்று பிரகாசகரம், பிரகாசிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அத்தா கிருஷ்ணஸ்ய வேதஸ்ய பிராமான்யம். வேதத்தில் எப்படி இருந்தாலும் அதுக்கு பிராமான்யம் உண்டு. பிராமான்யம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னால் இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு அடுத்தால இதே மாதிரி 5:30 மணிக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.